டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் கலர் பீடு ஒர்க்கு, எம்போஸ்டு பீடு ஒர்க்கு ஸ்டிச்சு. ஓகேங்களா? அது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து எம்போஸ்டு த்ரெட்டை நம்ம என்ன செய்யணும், ஒட்டிக்கணும். இப்போ டபுள் கலருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 த்ரெட்டை வந்து சேர்ந்த மாதிரியே ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ நான் நரம்பு த்ரெட்டால் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? நீங்கள் த்ரெட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா அது கலர் தெரியும். இப்போ நரம்பில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு தெரியல. எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச்சிங் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ப்ளவுஸை வாஷ் பண்ணும்போது அந்த க்ளூவானது எடுத்துக்கிட்டு வந்துடும். அப்போ அது வந்து த்ரெட்டு தனியாக எடுத்துக்கும் போது அந்த பீடு லூஸில் தொங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்காது, சரிங்களா? இப்போ 2 கலர், ஃபஸ்ட்டு ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான். பீடு ஒர்க்லேயும் நம்ம என்ன தான் கொடுப்போம், ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் கொடுப்போம். கிராஸாக கொடுத்துக்கிறீங்க, கொடுத்து லாக் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வரணும். வந்துட்டு அதே மாதிரி திரும்ப இப்போ எத்தனை பீடு கொடுத்துருக்கீங்களோ அதே பீடு தான் நம்ம அடுத்த லைன்லேயும் கொடுக்கணும். இந்த பீடையே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டு கலர் 2 லைன் மட்டும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் 3 லைனாக கொடுக்குறதா இருந்தாலும் 3 லைன். அப்போ ரெட்டு 3 லைன் கொடுக்குறீங்கன்னா அடுத்து என்ன கலர், க்ரீனோ எல்லோ ப்ளூ எது கொடுக்குறீங்களோ அதையும் அதே 3 லைனில் கொடுத்துக்கணும். உங்களுக்கு எத்தனை லைன் தேவைப்படுதோ அத்தனை லைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அடுத்து நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம இங்கேயே செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்குனால் நம்ம போய் லாக் பண்ணி வச்சுட்டு அடுத்த த்ரெட் எடுத்துக்குவோம். இதுக்கு அது தேவையில்லை. பீடு ஒர்க்குக்கு அடுத்த கலர் எடுத்துக்கிறீங்க. ஆப்போசிட் சைடு த்ரெட் ஒர்க் எப்படி பண்ணீங்களோ அதே சேம் மெத்தட் தான் வந்து இந்த பீடு ஒர்க்கும். அடுத்து இதுலேயும் அதே 3 லைன் மட்டும் போடணும். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து இந்த ரெட்டு வந்து நம்ம ஏற்கனவே முடிச்சிருக்கோம்ல அந்த இடத்துலேருந்து திரும்ப ரெட்டு ஸ்டார்ட் பண்ணணும்.
அடுத்தடுத்த லைன் போடும்போது கொஞ்சம் மேடு வரும் தான், அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கணும். லாக் விழுந்துருச்சு. அதை விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லோ கலர் முடிச்ச இடத்துலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். இதில் அடுத்து 3 லைன். ஒரு சைடு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெட் கலரும், ஒரு சைடு வந்து எல்லோ கலருமா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? த்ரெட்டு வந்து நாட்டு விழுந்ததுனால மேலே எடுத்து விட்டுருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கீழே இழுத்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்படி போடணுன்றது புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 2 லைன் போடும்போது நமக்கு எப்படி டிசைன் வரும்ன்றது தெரியாது. அதில் ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஒரு சைடு வந்து ரெட் கலரில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு, அனதர் சைடில் வந்துட்டு எல்லோ கலர், அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த த்ரெட்டு முடிகிற வரையவே நம்ம அதை போடுவோம். சரிங்களா? இது எல்லோ கலர் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் ஆகும். நம்ம த்ரெட் ஒர்க்கு போட்ட அதே சேம் தான். இந்த த்ரெட்டுக்கு பதிலாக பீடு யூஸ் பண்ணுறோம். கலர் த்ரெட்டுக்கு பதிலாக பீடு. கரெக்டாக பொறுமையாக போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள்.
நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டோன்னா பீடு எடுத்துக்கிட்டு வந்துடும். ஏன்னா நரம்பு த்ரெட்டுன்றதுனால நமக்கு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால ஸ்டிச்சிங் விழுந்திருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாது. அப்போ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக போடுங்க. இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு நாட்டு போட்டு முடிச்சுட்டு சுற்றிலும் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஜரிலையும் கொடுக்கலாம், த்ரெட் ஒர்க்லேயும் கொடுக்கலாம், இல்லை நம்ம பீடு கோல்டன் கலர் பீடாலையும் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது டபுள் கலர் பீடு ஒர்க்கு. இந்த நரம்பு த்ரெட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீடில் அடியிலேருந்து மேலே இழுத்து அதில் மாட்டி உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு அங்கே த்ரெட்டு இருந்ததே தெரியல பாருங்கள். சரிங்களா? இப்போ அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒன் சைடு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெட் கலரும், அனதர் சைடு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் எல்லோ கலரும் தெரியுதுங்களா? இப்போ ஆல்ரெடி போட்டிருக்க ஒர்க்கையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து 4 லைன் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் அழகாக இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். போட போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடு ஒர்க்கை முடிச்சிடுறீங்க. அதில் ரவுண்டு ஷேப் முடிச்சுட்டு டபுள் பீடு ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்கிறேன், நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரியே இந்த சர்க்கிள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் சரி, டபுள் கலர் பீடு ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் சரி, நீங்கள் அது மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி கொடுத்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.